ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிறது இந்த 2026 தமிழ் மாதத்தில் முதல் மாதமான, அதாவது 2026 தமிழ் மாதத்தில் முதல் மாதமான தை மாதம். இந்த தை மாதம் அப்படின்னே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய முன்னோர்கள், அதே போல் இப்போ உள்ள நம்மளுடைய பேரண்ட்ஸில் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ தான் கஷ்டம், எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதப்பா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த தை மாதங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அப்போ நம்மளுடைய விவசாயிகளுக்கும் தை மாதம் ஒரு சிறப்பை, மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதே போல தான் பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு பொன்னான மாதம் தான் தை மாதம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த 2026 நம்ம தை மாதம் நம்மளுடைய ஆங்கில தேதிக்கு, ஆங்கில மாதத்துக்கு எந்த டேட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/1/2026 முதல் வியாழக்கிழமை. ஓகேவா, அண்டர்லைன் பண்ணுறேன், வியாழக்கிழமை 12/2/2026 வரையும், வியாழக்கிழமை வரையும் நம்மளுடைய தை மாதம் முழுமையாக இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு. ஏன்னா ஒரு மாதம் தொடங்கும் கிழமையும் அதே மாதம் முடியும் கிழமைங்கிறது ஒரு அதிசயம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருடங்களுக்கு ஒரு முறை இது வருது அப்படிங்கிறது என்னுடைய செயல்பாடு. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு இந்த வருடத்தில், இந்த தமிழ் மாதத்தில், தை மாதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நட்சத்திரமும், அதாவது வியாழக்கிழமை 15/1/2025 வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அதே போல் இந்த மாதத்தின் முடிவு நாளான 12/2/2026 வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அப்போ இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கும்போது, 12 ராசி நேயர்களுக்குமே நம்ம எப்போவுமே தமிழ் மாதம் அப்படின்னு சொன்னோடனே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த வட்டம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா சூரியன், குரு, புதன், இந்த 3 கிரகங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை 12 ராசினியர்களுக்கும் இருக்க போகுது. ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் 12 ராசிகளில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால தை மாத பலனை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சிரமங்களையும் கஷ்டங்களையும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு சிரித்த முகத்துடன் சிங்கமாக சிம்மாசனத்தில் அமர்ந்து வாழக்கூடிய நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் திருப்பங்கள் உண்டா, ஏற்றங்கள் உண்டா, மாற்றங்கள் உண்டா அப்படின்னா உறுதியாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிறைய அழுத்தமும் நிறைய பிரச்சனையோடு இருக்கவங்க எப்படா நிம்மதியாக இருப்போம், நம்ம லைஃப்பில் ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடாதா அப்படிங்கிற தன்மையில் வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்குமே உண்டு. இது பார்த்திங்கன்னா அதிகமாக இதில் எதிர்பார்ப்போடு இருக்கிறது யாருன்னா சிம்ம ராசி தான். ஏன்னா நிறையா சிரமங்களை அடைஞ்சிட்டிங்க, நிறைய மன அழுத்தங்கள். அதுவும் நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொன்ன மாதிரி உத்திர நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் பட்ட போராட்டம் பெரிய போராட்டம். மக நட்சத்திரத்துக்கு பொதுவாகவே மக நட்சத்திரக்காரங்க மகத்துவமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான சூழ்நிலை உண்டா இல்லையான்னு கேட்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களை ரொம்ப லாக் பண்ணிடுச்சு. இந்த சனி பகவானும் சரி, கேது பகவானும் சரி, அவங்க எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கையோட எண்ட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வாழ்க்கையா, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை இல்லையா,
இல்லை இந்த கூட இருக்க எல்லாருமே இப்படித்தானா, யாருமே நேர்மையாக இல்லையா, நம்மளுடைய உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா அப்படிங்கிற பல கேள்விகளை உங்களுக்கு ஒரு 3 வருட காலத்தில் உணர்த்திட்டாங்க நம்முடைய சனி பகவானும் கேது பகவானும். ஸோ இதில் கொஞ்சமாக ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு நம்ம இவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, வடிவேல் சார் சொல்லுவார்ல, வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, டேய் போதுண்டா கொஞ்சம் ரெஸ்ட்டு விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் லைஃப்பில் உங்கள் கொஞ்சமாச்சும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. கொஞ்சமாவது புரிதலுடன் ஒரு செயல்பாடு இருக்கணும், நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க கூட நம்ம ரியலாக பேசணும்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ இந்த நிலைகளில் உள்ள சிக்கல்கள், பிரச்சனைகள், சிரமங்கள் எல்லாம் விலகி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு தாரக மந்திரத்துடன் நீங்கள் லைஃப்பை இந்த தை மாதத்தில் உறுதியாக கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நீங்கள் செயல்படுத்தலாம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசியின் அதிபதி போய் அமர்ந்திருக்கிறார். ஓகேவா? ஸோ ராசிக்கு 7க்குரியவன் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக எங்கே உட்காந்துருக்காரு, 8ல் உட்காந்துருக்காரு. ஸோ இந்த 2 விஷயங்களை தவிர்த்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகளில் கோச்சார கிரகங்கள் வலிமையாக இருக்காங்க. ஓகேவா? சரி, இதில் இவங்க இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகிறாங்க இந்த தை மாதத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய சிம்மராசி என்பவர்களுடைய மனசில் உள்ள மன அழுத்தம் உறுதியாக விலக போகுது. ரொம்ப ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்ண, ரொம்ப மனசை போட்டு புழிஞ்சு எடுத்த கஷ்டமான கசப்பான விஷயங்கள் எல்லாமே கடந்து போக போது குட் பாய் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் உண்டு. அதே போல் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே உங்களுடைய தன்மையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிற கொள்கையில் பிடிச்சி இந்த பஸ்ஸு கூட்டமாக இருக்கிறது, கூட்டம் அதிகமாக இருக்கும்போது எப்படியா அந்த பஸ்ஸில் போய் தான் ஆகணுங்கிறக்காண்டி படிக்கட்டில் தொங்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, பிடிச்சி கடைசி எண்டா பாயிண்டில் பிடிச்சிக்கிட்டு தொங்குவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள், நான் கொடுத்துட்டேன், நான் வாக்கு கொடுத்துட்டேன், எனக்கு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பிரச்சனைகளெல்லாம் வச்சுக்கிட்டு மற்றவங்க பிரச்சனையில் போய் என்ன பண்ணுறீங்க, தலையிட்டு போய் மாட்டிக்கிறீங்க. ஸோ இந்த நிலையிலேருந்து என்ன பண்ண போகிறீங்க, வெளியே வர போகிறீங்க. உங்களுக்கான உங்களுடைய லைஃபுக்கான சரியான செயல்பாடுகளை மட்டும் என்ன பண்ண போகிறீங்க, செயல்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்க போகுது. ஸோ அதே போல் அம்மாவுடைய ஹெல்த்தில் உள்ள பிரச்சனைகள் உறுதியாக சரியாயிடும். உங்களுடைய அம்மா வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அம்மா மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும். மனக்கசப்பான விஷயங்கள் எல்லாமே வெளியேறிடும். அதே போல் அம்மாவுடைய உறவுகள் உள்ள தாய் மாமா, சித்தி, சரியா, பெரியம்மா, இந்த உறவுகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தாத்தா பாட்டி எல்லாமே உங்களுக்கு இந்த தை மாதத்துக்கு பிறகு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு உதவியாக இருக்கேன்ப்பா, நீ கவலைப்படாத, நான் உதவியாக இருக்கேம்மா கவலைப்படாதான்னு சொல்லி உங்களுக்கு உதவி புரிவதற்கான பாக்கியம் உண்டு. அப்பாவளி உறவுகள்கிட்டருந்து சின்ன சின்ன வாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க, அம்மா வழி உறவு ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்பா வழி உறவில் சின்ன சின்ன வாதங்கள் வரும். ஓகேவா? ஸோ ஆனால் அது என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்பில் பெரிய பாதிப்பு கொடுக்காது. அதாவது கிரகங்கள் வந்து லாக் பண்ணுங்கிறது உண்மை. ஸோ ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது. அப்பா மூலமாக நிறைய பாதிப்புகளோ பிரச்சனையோ வந்துடாது. ஸோ நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணணும், சின்ன சின்ன சிக்கல்களோ சின்ன சின்ன பிரச்சனைகளோ வருதுன்னா சிம்ம ராசிக்காரங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக கையாளுற விதத்தை கரெக்டாக நீங்கள் உங்களுடைய சரியான சிந்தனையில் செஞ்சீங்கன்னா உறுதியாக மாட்டிக்கிற மாட்டீங்க, லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சிம்மராசி என்பவர்களுக்கு சிறப்பான மாதம்னு உறுதியாக சொல்லலாம். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய ப்ரொமோஷன் அதாவது சொன்னால் ஒரு உருவாகக்கூடிய காலம். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது என்னது, கடின உழைப்பு, உண்மையாக நேர்மையாக இருந்த விஷயத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்கி, ஒன்றுமே வேலை பார்க்காத ஆளுகளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஊக்கப்படுத்துகிறாங்க. உயிரை கொடுத்து உண்மையாக நேர்மையாக என்ன பிரச்சனைனாலும் முன்னாடி நின்று செயல்படுத்தக்கூடிய உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அங்கீகாரம் கூட கொடுக்கல. அந்த வருத்தம் உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வருத்தத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த மாதம் முதல் உறுதியாக ஆரம்பமாகிறது. அதேபோல் கண் வழி சார்ந்த விஷயங்கள், கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனை சரியாயிடும்.
ஓகேவா? கண்ணில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அல்லது கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை, இல்லை கண் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அது உறுதியாக என்ன ஆகும், உங்களுக்கு சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். அதே போல் இந்த தை மாதத்தில் உறுதியாக தங்க நகை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தங்கம் விற்கிற நிலைக்கு தங்கத்தை பார்க்கத்தான் முடியுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் பொதுவாக பாருங்களேன், என்ன தான் இருந்தாலும் நம்ம தங்கம் விலை கூடிக்கிட்டே இருந்தாலும் தங்கத்துடைய மோகம் குறையுதா? மோகம் குறையவே மாட்டேங்கி. தங்க நகை கடையில் கூட்டம் வராமல் இருக்கா? ஏதாவது ஒரு ஆஃபர் போட சொல்லுங்கள், தங்க நகை கடையில் கூட்டம் இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ எல்லார்ட்டையும் என்ன பண்ணுறாங்க, காசு இருக்குங்கிறத தங்கத்தில் போய் சேமிப்பிக்கிறாங்க. ஸோ அதே போல் தான் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நீங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இறை அருள் கிடைக்கும். தங்க நகை வாங்குவது மூலமாக உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகளும் உருவாகும். ஓகேவா? முடிஞ்ச அளவு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தங்க காயினாகவும் வாங்குவீங்க. அதனுடைய தன்மை கிரகங்கள் கொடுக்குது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொல் வாக்கு காப்பாற்றப்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம், தூங்க மாட்டான் அந்த சூனாப்பானா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள். ஸோ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. சிம்மராசி பெண்களுக்கு மனசில் உள்ள சிக்கல்கள், போராட்டங்கள், அழுத்தங்கள், அதே போல் கணவனால் ஏற்படுகின்ற போராட்டங்கள், உறவுகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள், குழந்தைகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள், இது எல்லாமே என்ன ஆக போகுது, நிவர்த்தியாகக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. அதனால் என்ன பண்ணலாம், சிம்மராசி பெண்கள் சிரமம் இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியம் உண்டு. அது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டி போட்ட வாழ்க்கையை சிறப்படையக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்குது. ஸோ இந்த லைஃப்பில் இந்த தை மாதத்தில் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மனசில் உள்ள ரகசியத்தை உங்களுடைய மனசில் இந்த விஷயம் செஞ்சால் வெற்றி, இந்த விஷயம் செஞ்சால் சிறப்பாக செய்வேன், இதை நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க பார்த்தீங்களா, அதை வெளிப்படையாக சொல்லாதீங்க. ஓகேவா? அதாவது சொல்லாதீங்கன்னா செய்வதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க. செய்வதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க, லாக் பண்ணிக்கிடுவாங்க. நீங்கள் செஞ்சு முடிக்க 80% முடித்ததை 20% நேற்று வந்தவன் தூக்கிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமாக மனசில் உள்ள ரகசியங்களை சொல்லாமல் கரெக்டாக செஞ்சிங்கன்னா சிம்ம ராசி வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிப்படையாக சொல்லிட்டு செஞ்சிங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதேபோல் இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்க வேண்டாம். ஓகேவா? புதிதாக எந்த கடனும் வாங்க வேண்டாம். ஸோ ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி 6ஆம் இடத்துல வந்திருக்கார். ஸோ அப்போ புதிதாக கடன் வாங்க வேண்டாம். உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் உண்டு, வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷங்கள் நிறைந்திருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. நம்முடைய சிம்ம ராசி என்பவர்கள் இந்த தை மாதத்தில் என்ன தானம் கொடுத்தால் சிறப்புகள் ஏற்படும், என்னென்ன விஷயங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகள் உண்டாகும், நிறைய சிறப்பான விஷயங்கள் உண்டாகும். அதே போல் தை அமாவாசை நாளன்று உங்களால் முடிஞ்சளவு சின்ன சின்ன தானங்கள் கொடுப்பது மூலமாக சங்கடங்கள் இல்லாமல் சிறப்பாக வாழக்கூடிய தை மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.